சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பாசிப்பருப்பு தோசை பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறோம். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னா நிறைய குவான்டிட்டி வரும், அதனால் நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி ஃபுல்லாகவே அரைச்சிக்கலாம். திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தே அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஃபுல்லாக சேர்த்து அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் புளிச்சாலே போதும். 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே பொங்கி இருக்குது. உங்களுக்கு அந்த சோடா போ சேர்த்துருக்கிறதுனால இந்த குட்டி குட்டியாக பபுள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ½ டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் என்கிட்ட இப்போ கருவேப்பிலை பொடி இருக்குது, அதனால் நான் கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பொடி இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலருக்காக தான் அந்த காஷ்மீரி வத்தல் தூள் ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடி வைக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு தோசை இந்த மாதிரி நார்மலாக இது பண்ணிக்கலாம். இன்னொரு தோசை லைட்டாக அந்த வத்தல் தூள் பொடியெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்லா முருகலாக வருது பாருங்கள். நல்ல முருகலான தேங்காய் பால் பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு ½ குக் ஆனதுக்கப்புறம் மசாலா பொடியும் அங்கே ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ணது இரும்பு கல்லில் ஊற்றினேன். நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மசாலா பொடி தோசை. இது நான்ஸ்டிக்கில் ரெடி பண்ண தோசை. ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்க தோசை. நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் பாசிப்பருப்பு தோசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.